விவசாயத்தில் ஒரு புதிய பாதை. கதை கேளுங்கள். அவினாஷ் ஒரு பட்டதாரி இளைஞன் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய அலுவலகத்தில் நேர்காணலுக்கு செல்கிறான். அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவனது மனதிலோ தனது கிராமமும் விவசாயமும் பற்றிய எண்ணங்களே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவன் நகரத்தின் சலசலப்பை பார்க்கிறான், ஆனால் அவனது மனம் கிராமத்தின் பசுமைக்கும் மண்ணின் வாசனைகளுக்கும் ஏங்குகிறது. அவினாஷ் தனது கிராமத்திற்கு திரும்புகிறான். அவனது குடும்ப நிலம் மிகச் சிறியது. பாரம்பரிய விவசாய முறைகளால் பெரிய லாபம் இல்லை. நகரத்துக்கு போய் நல்ல வேலைக்கு போகாமல் இங்கே வந்து என்ன செய்ய போகிறாய் என்று அவனது உறவினர்களும் கிராம மக்களும் அவனை கேலி செய்கிறார்கள். சிலர் படிப்பெல்லாம் வீண் என்று நேரடியாகவே சொல்கிறார்கள். அவினாஷ் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொள்கிறான். ஆனால் அவனது முடிவு மாறவில்லை. அவினாஷ் மனம் தளரவில்லை. அவன் தனது சிறிய கிராமத்து வீட்டில் அமர்ந்து இணையத்தில் தேட ஆரம்பிக்கிறான். நவீன விவசாய முறைகளான ஹைட்ரோபோனிக்ஸ், வெர்டிகல் ஃபார்மிங் போன்ற சொற்களை டைப் செய்கிறான். வீடியோக்களையும் கட்டுரைகளையும் பார்த்து இந்த நுட்பங்கள் பற்றி ஆழமாக புரிந்து கொள்கிறான். குறைந்த நீரில் சிறிய இடத்தில் அதிக மகசூல் பெற முடியும் என்பதை அறிந்து அவனுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவினாஷ் தனது வீட்டு மொட்டை மாடியை தயார் செய்கிறான். மரப்பலகைகள், பைப்புகள், சிறிய தொட்டிகள் என குறைந்த முதலீட்டில் செங்குத்து விவசாயத்திற்கான அமைப்பை உருவாக்குகிறான். விதைகளை நடுகிறான். முதல் சில நாட்கள் சில பயிர்கள் வாடுகின்றன, சில இறந்து போகின்றன. ஆனாலும் அவன் சோர்ந்து விடவில்லை. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்து தவறு என்ன என்று கற்றுக்கொண்டு முன்னேறுகிறான். வாரங்கள், மாதங்கள் உருண்டோடுகின்றன. மொட்டை மாடியில் உள்ள செங்குத்து தோட்டம் பசுமையாக வளர்கிறது. பூச்சி மருந்து இல்லாமல் குறைவான நீரில் மிகச் சிறப்பாக பயிர்கள் வளர்ந்து அதிக மகசூல் தருகின்றன. அவன் விளைவித்த புதிய காய்கறிகள், கீரைகள் பிரகாசமாக தெரிகின்றன. ஆரம்பத்தில் அவனது முயற்சிகளை பார்த்து சிரித்த கிராம மக்கள் இப்போது அவனது மொட்டை மாடிக்கு வந்து வியப்புடன் பார்க்கிறார்கள். அவினாஷ் தனது விளைபொருட்களை ஆன்லைன் தளங்கள் மூலம் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்கத் தொடங்குகிறான். நகரத்தில் உள்ள பலரும் அவனது புதிய ரசாயனமற்ற விளைபொருட்களை விரும்பி வாங்குகிறார்கள். நல்ல லாபம் ஈட்டுகிறான். அவன் வெறும் விவசாயி மட்டுமல்ல, இப்போது பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறான். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றலாம் என்பதை அவனது வெற்றி நிரூபிக்கிறது. அவனது கதை கடின உழைப்பும் நவீன சிந்தனையும் இருந்தால் எந்த துறையிலும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்.